எங்களுக்கு இப்ப வாயில நல்லா வருது. எப்படி வருதுன்னா எம்எஸ்எம்இக்கு எம்எஸ்எம்இ குறைஞ்சு போனதுக்கு முதல்வர் சார் அவர்களே இப்படி இப்படி ஸ்டெப் போட்டு தூக்கி, அது என்ன ஸ்டெப் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திட்டத்தையும் தொழில் திட்டத்தையும் தூக்கி ஆந்திராட்ட தூக்கி போடுறது. திமுகவை தீய சக்தின்னு சொன்னீங்க, ஆனா தாவேகா ஒரு இருண்ட சக்தி எங்களுக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. எப்படி? முறுக்கு அமைச்சர் தெரியுமா? தெரியாதா? முறுக்கு அமைச்சர் இருக்கார், என்ன பண்ணுவாரு? முறுக்கு எந்த டேட்ல நீ மேனுஃபேக்சர் பண்ணன்னு கேட்பாரு ஒரு அமைச்சர். அந்த முறுக்கு அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் 1500 பேர் அவங்களுக்கு வந்து ஹெச்ஆர்சிஇ நோட்டீஸ் அனுப்புறாரு. 70 வருஷமா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒரு பகுதி, அந்த இடத்துல இருந்து உங்களை 70 வருஷமா நீங்க அங்க இருக்கீங்க, அங்கிருந்து வெளில போன யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, நம்ம கஷ்டப்பட்டு மக்களை எப்படி மேம்பாட்டான நகர்ப்புறமான ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு நவீனப்படுத்தி பாதுகாப்பு படுத்தி அவங்களுக்கு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்க முறுக்கு அமைச்சர் என்ன செய்கிறார் என்றால், அங்க இருக்க மக்களை அந்த கிளமங்கலம், அந்த ஏரியா பேரு கிளமங்கலம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய 1500 மக்கள் அங்க இருக்காங்க, அந்த குடும்பங்கள் எல்லாரையும் வெளில போங்க நோட்டீஸ் விடுறாங்க. 70 வருஷமாக அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிஎம் சார் பேசினாருங்கிறதுனால நம்மளும் பேசலாம். ஏன்னா முதல்வர் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே. எப்படி? மக்களும் அவளையே. இந்த எம்எஸ்எம்இன்னு இந்த குறு சிறு தொழிலாளர்கள் பத்தி பேசும் பொழுது அண்ணா சொன்னாரு, வாயில நல்லா வருது. எப்படி? எங்களுக்கு இப்ப வாயில நல்லா வருது. எப்படி வருதுன்னா எம்எஸ்எம்இக்கு எம்எஸ்எம்இ குறைஞ்சு போனதுக்கு முதல்வர் சார் அவர்களே, சிஎம் சார் அவர்களே, கேக்குதா? எம்எஸ்எம்இ போனதுக்கு காரணம் டிமானிட்டைசேஷன். நீங்க மோடிஜி அவர்கிட்ட போய் கேளுங்க, ஜிஎஸ்டி அவர்கிட்ட போய் கேளுங்க, கொரோனா 2 வைரஸை புடிச்சிட்டு போய் உட்கார்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருங்க. சரியா? அடுத்து நம்மால யூஎஸ்ஏ ட்ரம்ப் டாக்ஸ் போட்டார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. சரிங்க, எம்எஸ்எம்இ விடுங்க. எம்எஸ்எம்இல போச்சுல, நாங்க கொடுத்துட்டு போனோம்லங்க. என்னது? ஏஎம்சிஏ ஏரோநாட்டிக்கல் மிசைல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்காக 15 அண்ணே பொறுமையா இருங்க, வெளில போங்க. 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏஎம்சிஏ பெங்களூர்ல வர இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வர இருந்தது. சரியா? அந்த திட்டத்தை எப்படி ஆந்திராக்காரர் என்ன பண்ணாரு? தொக்கா தூக்கிட்டு போயிட்டார்ல. எங்களுக்கு வாயில நல்லா வருது. எப்படி? வாயில நல்லா வருது. ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? நாங்க செஞ்சதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? அட்லீஸ்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணி வச்சிருக்கிறத காப்பாத்துறதுக்கு துப்பு இருக்கா முதல்வர் அவர்களே உங்களுக்கு? எங்களுக்கு வாயில நல்லா வருது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொழில்துறை அமைச்சர் ஒரு ஸ்டெப் போட்டாங்க தெரியுமா? யாருக்கெல்லாம் ஸ்டெப் போட தெரியும்? தெரியாதா? இந்த இப்படி ஸ்டெப் போட்டு தூக்கி, அது என்ன ஸ்டெப் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திட்டத்தையும் தொழில் திட்டத்தையும் தூக்கி ஆந்திராட்ட தூக்கி போடுறது. அதுதான் அந்த புது ஸ்டெப். இப்படியாக எல்லா ஸ்டெப்பையும் தூக்கி 30,000 கோடி ரூபாயை அங்க தூக்கி போட்டாங்க. அப்போலோ டயர்ஸ், ராயல் என்ஃபீல்ட், இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எம்எஸ்எம்இங்கிற விஷயம் குறைஞ்சு போனாலும் நம்மளுடைய பொருளாதாரம் என்ன? நம்ம ஆட்சியில் இருக்கும்போது பொருளாதாரம் 11.19 மக்களே, வின்ஃபாஸ்ட் கார் நம்ம தமிழ்நாட்டில் தயாரிச்சோம். நம்ம போட்டிருக்க கூடிய செருப்பு ஹையஸ்ட் பிராண்ட் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தயாரிச்சோம். எலக்ட்ரானிக்கல்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்படி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு நம்ம நாட்டை ஒரு ஹப்பா மாத்திருக்கோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸோட ஹப்பா மாத்திருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட், இங்க தோல் பொருள் உற்பத்தியில ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் முதல்ல. அங்க குறைஞ்சாலும் இங்க தூக்கி உட்கார்ந்து பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுல இருந்து இறங்க விட்டவனாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து அள்ளி அங்க ஆந்திராக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு.
இப்ப நான் கேக்குறேன், எனக்கு வாயில நல்லா வந்துரும். ஏன்னா நாங்க எங்க முதல்வர் எப்படி பேசுறாரோ அப்படித்தான் பேசுவோம். அதனால ஐயோ நான் வேற ரொம்ப நேரமா விஜய் சாரையே முதல்வர்கிறேன், அப்புறம் ஆக்டிங் சிஎம் ஆதவர்ஜுன கோச்சுக்க வேற போறாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம டைடல் பார்க் கட்டணுமா? 2 டைடல் பார்க் தான் இருந்துச்சு ஆட்சிக்கு வந்தப்ப. 9 டைடல் பார்க் கட்டணும். ஒரு இடத்துல குறைஞ்சாலும் இன்னொரு இடத்துல மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, சரி வேலை வாய்ப்பு இல்லாம நீங்க வேலைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. சாப்பிட்டுருவீங்களா? சாப்பிட முடியாது. குடும்பம் நடத்திட முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து எல்லா விஷயங்களும் வெளில போயிட்டே இருக்கு. திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்களை வச்சு பயங்கரமா பிராண்டிங் பண்றீங்க, பரவாயில்ல. திமுகவை தீய சக்தின்னு சொன்னீங்க, ஆனா தாவேக ஒரு இருண்ட சக்தி எங்களுக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. எப்படி இத்தனை நாளா தெரியாம போச்சு? இப்பதான் தெரிஞ்சது. எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்ல. எப்படி போற இடம்லாம் இருட்டா இருக்கு. ஏண்டா சூரியன் வர வேணாம்னு சொன்னோம், நைட்ல லைட் கூட வேணா போடக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அப்படியே எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சாலும் எம்எல்ஏக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்முடைய நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். பயங்கரமா கரண்ட் இஷ்யூலாம் இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பல இடங்கள்ல ஃபியூஸ் கேரியர் வந்து திருடு போகுதுன்னு சொல்லி ஒரு 2 பசங்க வராங்க. சரியா? அது எப்படி ஸ்கூட்டில முகமூடி கூட போடல, ஸ்கூட்டில வந்து அப்படியே அங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதா? திருடு அவனுக்கு தெரியாதா? ஏன் முகமூடி போட மாட்டானா? சரி முகமூடிய விடுங்க, அந்த பைக்கு போதே அதோட நம்பர் தெரியாது, பார்த்து புடிச்சு உரிச்சு எடுத்துட மாட்டாங்க. அந்த பைக் நம்பரோட வந்து முன்னாடி நின்று ஃபீஸ் கேரியரை புடுங்கி அவன் பேக்ல வச்சுட்டு போறானா. இந்த ஒரே ஒரு இடத்துல அவன் ஃபீஸ் கேரியர் புடுங்கி பேக்ல வச்சதுனாலதான் தமிழ்நாடே இருண்டு கிடக்காங்க. நம்பிருங்க மக்களே, தமிழ்நாடே அதனாலதான் இருண்டு கிடக்குன்னு சொல்லி இருண்ட சக்தி தாவேகாவின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இப்படியாக ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இவர்கள் எல்லாம் எங்கேயாவது கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம பண்ண வேண்டிய ரிஃபார்மேஷன் என்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் கிளம்பி ஒரு சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு விளக்கெல்லாம் ஏத்துனா மட்டும் ஒன்னும் ஆகாது சாரே. முட்டியில பாடு அப்பா கரெக்டா நோட் பண்ணிருக்காரு. எப்படி கையில மெழுகுவர்த்திய வச்சுக்கிட்டு முட்டி போட்டு போய் பேசுறதுனால மட்டும் ஒன்னும் ஆகாது. எஃப்சிஆர்ஏனா என்னன்னு தெரியுமா? எஃப்சிஆர்ஏனா கிறிஸ்தவர்களுடைய அமைப்புகளை எப்படி சுரண்டுவதுன்னு அங்க ஒரு மசோதா போட்டாங்க. அதை பத்தி என்னன்னு தெரியுமா? அதை பற்றி பேசி அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுவதற்கு வாயில நல்லா வந்துரும். எப்படி வாயில நல்லா வந்துரும். அதுக்கு முடியல, நடந்து போய் மெழுகுவர்த்தி ஏத்தினா வந்துருமா? ஜோசியர் சொல்லிருப்பாரு, கரெக்டா? அதனால அப்படி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவிகேல புதுக்கோட்டையில ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா போறாரு, உள்ள போயிட்டு பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ இவங்க பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு என்னங்க அங்க போய் அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாரு அந்த பிஹெச்ல. சார் நாங்க வந்து இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்லாம் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு நாப்கின்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் அடுத்து? சரி எங்கெங்க கொடுக்குறீங்க, எந்தெந்த தொகுதியில் இது வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்கீங்க, அந்த டேட்டாவை எடுத்துட்டு வாங்கன்னு சாதாரணமான திமுக நிர்வாகி கூட கேட்பான். எப்படி சாதாரணமான திமுக தொண்டை கூட கேட்பான். ஆனா அங்க போய் அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ரீல்ஸ் முக்கியம் அமைச்சரே, சரியா? அதனால என்ன கேட்டாரு? அங்க உள்ள போயிட்டு, ஏன் எங்க முதலமைச்சர் போட்டோ வைக்கல? ஜீவோ இருக்கா? 1978ல இந்த மாதிரிலாம் அவசியம் இல்லைன்னு ஜீவோ வந்தது நீங்க பார்க்கலையோ அப்படின்ற கேள்வி வருது. அப்புறம் 2006ல அப்படிலாம் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணது நீங்க பார்க்கல. வைக்கணும்னா வச்சுக்கலாம், வேணானா இறக்கி வச்சுக்கலாம். எனக்கு நல்லா வாயில வந்துரும். அங்க போய் நின்னுக்கிட்டு நீங்க சீன் போட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் டிராமா மேடை இல்லை அமைச்சர் அவர்களே. இது தமிழ்நாடு அரசு. தயவு செஞ்சு உங்களுடைய ரீல்ஸ் மோகத்தில் தமிழ்நாட்டு அரசை உருப்பிட விடாம பண்ணிடாதீங்க. அதாவது இருக்கிற வேலை 1008 கிடக்கு. அவர் ஒரு லேபர் மினிஸ்டர் என்ன பண்ணலாம்னா 5 வருஷம் டெம்பரவரியா வேலை பார்த்தா, எப்படி 5 வருஷம் டெம்பரவரியா வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஒன்று பேசுனீங்களா? ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்களான்னு கேட்டா கிடையாது. நம்ம முதுகில் குத்திய கை, நம்பிக்கை இல்லாத கை, காங்கிரசின் கை, இத்தனை வருடமாக நம் மீது சுமையாக இருந்த துரோகத்தின் கை தற்பொழுது நம்மளிடமிருந்து விடை பெற்று
டிவிகேவின் வாஷிங் மிஷினில் தொபக்கடி என்று விழுந்து குடித்து கரகரகரகரவென சுற்றி அழகாக வெள்ளை பந்து போல வெளியே வந்து அங்க இருக்குது. நம்ம டிவி அதாவது டிஎம்கேக்கு காங்கிரஸ் செய்த நம்பிக்கை துரோகத்தின் மூலமாக பிறந்த ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை வைத்துக்கொண்டு 204 பேருக்கு வந்து அரசு வழக்கறிஞர் வேணும், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம மாணிக்கம் தாக்கூர் அண்ணன் வந்து கேட்டிருக்காரு. எங்களுக்கு என்ன கேள்வினா, அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு சம்பந்த மாதிரி இந்த நீதித்துறையை உருவாக்கி நீங்க என்னென்ன பண்றீங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஒரு பிளான் போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை, எப்படி மகளிர் உரிமை தொகை கேக்குதா சிஎம் சார் அவர்களே? 2500 ரூபாய் எப்ப வரும்? எப்ப வரும்? 4000 ரூபாய் வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. 4000 ரூபாய் எப்ப வரும்னு நீங்க சொல்லுங்க. உங்களால கொடுக்க முடியுமா? அதுக்கு நீங்க என்ன பிளான், ஊழல் செய்யாமல் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆதவர்ஜுனா அண்ணனுடைய அந்த குடும்ப அரசியல் சம்பந்தப்படாம நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? தாவேகா முழுக்க முழுக்க தன்னுடைய கட்சியின் கட்டுமானத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார தூக்கி எப்படி எங்க குதிரை பேர நடத்தி யார தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு எனக்கு நல்லா வாயில வந்துரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, பல பிரச்சனைகள், எந்த வேலையும் நடக்கல. எந்த கேள்வி கேட்டாலும் என்னன்னா, நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி மட்டும் பேசுங்க, அரசியல் பத்தி பேசாதீங்கன்ட்டாங்க.